இங்கு கூடியிருக்கும் சார்ந்தவர்கள் அனைவருக்கும் என் இதயம் கணிந்த மாலை வணக்கம் ஏற்றுக்கொள்கிறேன். அவங்க அதாவது இதயத்தை பற்றி ரொம்ப அழகாக விளக்கி சொல்லிட்டாங்க. சயின்டிஃபிக்காக அறிவோடு சார்ந்து எப்படி எல்லாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஆனால் நம்ம உண்மையாகவே இந்த பூமியில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்மையான ஒரு முக்கியமான நம்ம உடம்புல நிறைய பாகங்கள் அனுப்பி இருந்தாலும் இந்த இதயங்கிற ஒரு பாட்டு இருந்தால் மட்டும்தான் நம்மளை மனிதனாக மதிப்பாங்க. அது இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ இந்த தலைப்பு மகளிர் நலனில் இதயம் காப்போம். ஏன் இப்போ மகளிருக்கு மட்டும்தான் இதயம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின்ஸ் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கே ஒரு தோணல் இருந்துச்சு. நாட்டின் கண்கள் பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப பெண்களை நாட்டுக்கே கண்களாகும் போது அப்ப வீட்டுக்கு அவங்க எப்படி இருப்பாங்க? அப்போ ஒரு வீடு ஒரு குடும்பம் நடத்துறதுல பெண்கள் ரொம்ப 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 முக்கியம். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும் எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் எது வந்தாலும் அவங்க ஃபேஸ் பண்ணி அரவணைத்து எல்லாத்துக்கும் பரவாயில்ல நடந்துச்சா சரி அந்த அக்செப்டன்ஸுங்கிறது முதல்ல அவங்களுக்கு வந்துடும். இதுதான் உண்மை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மை அவங்களுக்கு அரவணைச்சு நடத்தி போயிடுவாங்க. அப்ப அதை எப்படி நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது ஒரு இருக்கு. அதை இதை பத்தி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். இப்போ என் கையில ஒரு ஆப்பிள் வச்சுட்டு இந்த ஆப்பிள் காஷ்மீர்ல விளைஞ்சிச்சுப்பா, இந்த டேஸ்ட் அப்படி இருக்கு இப்படி இருக்கு நேரம் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டே இருந்து கேட்கலாம். பட் அதை சுழிக்கிறது எப்படி? நான் அதை வெட்டி உங்கள்கிட்ட பீஸ் பீஸா கொடுத்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகை டேஸ்ட். ஒருத்தருக்கு பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு புளிக்கும், ஒருத்தருக்கு இனிக்கும். பட் அது மாதிரி நம்ம இதயத்தை காப்பதற்காக ஒரு பிராக்டிஸ்குள்ள உடனடியாக இறங்கலாம். நான் விளக்கம் எதுவும் சொல்லலை. ஏன்னா பெண்கள்கிட்ட நிறைய பண்புகள் இருக்கு. ஆண்களை விட ஜாஸ்தியான பெண்கள் அவர்கள் எதையும் சாதிக்கிறதுக்காக துடிப்பவர்கள் இன்னும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இவ்வளவுதான் என்னால முடியாது அப்படிங்கிற ஒரு காலம் வரைக்கும் அவங்க கிச்சன்ல வேலை செஞ்சுட்டே இருப்பாங்க. முடியலையோ ஓய்வுங்கிறதே கிடையாது. சண்டே அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சுன்னா எல்லாருக்கும் எனக்கு ஓய்வு பண்ணி சண்டே எந்த ஒர்க்கும் இல்லை அப்படிக்கும். ஆனா சண்டே மட்டும்தான் அந்த பெண்களுக்கு ஹெவி ஒர்க். ஆனா எனக்கு இது பிடிச்சது அது பிடிச்சதுன்னு டிஃப்ரெண்டா வெரைட்டிஸ் செஞ்சு சமைச்சு கொடுத்து அடுப்படியிலேயே அவங்க இருப்பாங்க. அப்ப அவங்க ஸ்ட்ராங் ஆகணும்னா அந்த இதயம் ரொம்ப முக்கியம். அதுதான் அதனால நம்ம செயல்ல இணைப்போம். ஃபர்ஸ்ட் சிக்கலாம் யோகா அப்படின்னாங்க. யோகாங்கிறது நம்ம உடல் பிசிக்கல் யூனியனா உடம்பு கை கால் எல்லாத்தையும் ஒன்றிணைச்சு கொண்டுட்டு வர்றது யூனியன் அப்படிங்கிறத அவங்க நல்லா சொன்னாங்க. அந்த சிம்பிளா அந்த கை கால் வலி இதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் நான் ட்ரை பண்றேன். எங்களோட வந்திருந்த இந்த ஹார்ட்னஸ் சகோதரி செஞ்சு காமிப்பாங்க. நானும் செய்யறேன். எல்லாருமே செய்யலாம். இதை சேர்ந்து செய்யலாம். நம்ம ஏதாவது வெயிட் இருந்துச்சுன்னா எல்லாம் இறக்கி வச்சுட்டு யோகா செய்யறதுக்கு தயாராகும். அதாவது எப்பவுமே ஒரு ஸ்ட்ரெயிட் பைப் லைன்ல தண்ணி ஊற்றணும்னா ஸ்ட்ரைட்டா போயிடும். எந்த அடைப்பும் இல்லாம கொஞ்சம் வளைஞ்சு இருந்துச்சுன்னா அப்படி இப்படி போயிட்டு வர ஒரு 1 செகண்ட் லேட் ஆகும் வச்சுக்கோம். அதே மாதிரிதான் நம்ம நேரா உட்காரும் போது இயற்கையிலிருந்து பிரபஞ்சத்தின் மேல இருந்து வரக்கூடிய சக்தி ஸ்ட்ரைட்டா நமக்குள்ள இறங்கும். அதனாலதான் யோகா பண்றப்ப இது பண்றப்பெல்லாம் நேரம் தன்னை நேரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அதோட சக்தியை ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்புறம் நேரம் உட்காந்துங்க. ஃபர்ஸ்ட் அந்த இதயத்தை காட்டுறதுக்கு நம்ம மூச்சு பயிற்சி கரெக்டா பண்றோம். மூச்சு பயிற்சி பிராணாயாமம் அப்படிங்கிறது எப்படி நம்ம காற்றை கண்ணால பார்க்க முடியாம உணரலாம் முடியுமோ 24 hours நினைச்சுக்காம நம்ம மூச்சு எடுத்துக்கிட்டே இருக்கோம். அதை என்னைக்கு உணரணும்? எப்ப கொரோனா சமயத்தில் நம்ம எல்லாரும் ஃபீல் பண்ணோம். அந்த ஆக்சிஜன் கிடைக்கலேங்கும் போது அதை உணர்றது அந்த கொரோனா டைம். பட் என்னைக்காவது நம்ம அந்த காற்றுக்கு நன்றி சொல்லியிருக்கோமா? இல்லை. அதனால இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த அந்த காற்றை சரியான முறையில் மூச்சு எடுத்து விடுறோமா அப்படிங்கிறதான். இப்போ ஒரு சின்ன பலூன் இருக்கு. அந்த பலூன்ல காற்றை உள்ளுக்கு போடும்போது என்ன ஆகுது? எக்ஸ்பேண்ட் ஆகுது, விரிவடைந்து. அதே காற்றை எடுத்துக்கும் போது சுருங்குது. அந்த மாதிரிதான் நம்ம மூச்சை உள்ளுக்கு இழுக்கும் போது நம்ம ஹார்ட் லங்ஸ் எல்லாமே எக்ஸ்பேண்ட் ஆகும். அப்ப அது ஒரு டெஸ்ட். எப்படின்னா எல்லாரும்
நீங்க உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த பிரீத்தை இழுங்க. இழுச்சிட்டு மெதுவா அந்த மூச்சை வெளியில விடுங்க. அப்ப மூச்சை உள்ளுக்கு இழுக்கும் போது வயிறு உள்ளுக்கு போனுச்சா வெளியே வந்துச்சா? உள்ளுக்கு போனுச்சுன்னா தவறு, வெளியில வரும். அதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. ஏன்னா நம்ம மூச்சை எடுக்கணும்னா வெளியில இருந்து எடுக்கிறது, வெளியில இருந்து எடுக்கும் போது கண்டிப்பா வெளியில வரும். மூச்சை இழு அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க, உள்ளுக்கு இழுக்கணும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா வயிறு உள்ளுக்கு போகும். அப்ப உள்ளுக்கு எங்க இருந்து காத்துக்கு வெளியில தான் காட்டுறது. அப்ப வெளியில இருந்து மூச்சை எடுக்கணும். அப்படிங்கும்போது வயிறு உள்ளுக்கு வரும், மூச்சை வெளியே விடணும். அதுதான் நாம செய்யக்கூடிய ப்ராப்பர் பிரீத்திங். இதுதான். அடுத்து இப்ப கைக்கு எக்ஸசைஸ் செய்யலாம். ஒவ்வொரு பாட்டா கொண்டுட்டு வருவோம். அப்ப கைக்கு எக்ஸசைஸ் பண்ணும்போது கையை நல்லா ஸ்ட்ரைட்டா நீட்டிக்கங்க. ரெண்டு கையும் நீட்டணும். நான் மைக்கிறதுனால ஓகே. ரெண்டு கையையும் நீட்டிட்டு நல்லா கையை விரிச்சுக்கங்க. விரிக்கும் போது மூச்சை உள்ளுக்கு இழுங்க. அதே மூச்சை விடும்போது பெருவிரல் உள்ள கைக்கு போயிட்டு இப்படி 4 விரலையும் மடிக்கணும். அப்ப மூச்சை வெளியே விடணும். இப்படி கை விரலை நீட்டும் போது மூச்சை உள்ளே இழுக்கணும். விரலை உள் மடக்கி 4 விரலை இது பண்ணும்போது மூச்சை வெளியே விடணும். இந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் அது மாதிரி செஞ்சுக்கலாம் டெய்லி. அடுத்தது அந்த கையை அப்படியே வச்சுட்டு அது 3 தடவை அவங்க செய்யறாங்க. தட்டு நல்லா கையை நீட்டிக்கங்க. அடுத்தது செய்யறேன். ஒரு நிமிஷம் சொல்ல செய்யணும். இப்போ இது 3 டைம்ஸ் வந்துச்சு. கை விரல் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து கையை அப்படியே இறுக்கி மூடிட்டு ஆன்டி கிளாக் வைஸா இப்படி இது பண்ணும்போது மூச்சை உள்ளுக்கிடுங்க. மேலே வரும்போது மூச்சை வெளியிடுங்க. மணிக்கட்டு மட்டும் சொல்லணும். மணிக்கட்டு மட்டும். இப்போ மணிக்கட்டு மட்டும்தான் செய்கிறோம். மணிக்கட்டுக்கு மட்டும் செய்யணும். இப்படி அதே மாதிரி ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி செய்யும்போது மூச்சை உள்ளுக்கு இழுத்து குளிய விடும்போது இந்த விரலுக்கு அந்த மணிக்கட்டு உள்ள ஒரு இதுக்கு எல்லாமே எக்ஸசைஸ் வந்து ஸ்மூத்தாக இதுதான். இந்த இது அப்போ நார்மலாக வச்சு 1 நிமிஷம் கண்ணை மூடிட்டு இந்த விரல்கள் எப்படி இருக்குங்கிறத அப்சர்வ் பண்ணி பாருங்க. இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருந்துச்சு அப்படி 1 நிமிஷம் வரைக்கும் அப்சர்வ் பண்ணி பார்க்கும்போது அதோட டிஃப்ரெண்ட் நமக்கு தெரியும். அடுத்தது தூள்படை. கை விரல்களுக்கு முடிஞ்சு மணிக்கட்டு முடிஞ்சு ஷோல்டருக்கு கை ரெண்டையும் நல்லா வச்சு இப்படி நல்லா 2 முழங்கையும் இது பண்ணிக்கோங்க. ஆன்டிகை வைஸா அப்படியே சொல்லட்டுங்க. அப்படியே காதை ஒட்டி நம்ம சொல்லட்டும் போது அந்த ஷோல்டர் பெயின், பேக் பெயின்ல இந்த இடத்துல வர்றது, இந்த கம்ப்யூட்டர் ஒர்க் பண்ணுறது எல்லாமே ரிலீஃப் கிடைக்கும். உங்களுக்கு நரம்பு மண்டலம் எல்லாம் ஆக்டிவேட் ஆகும். அதே மாதிரி ப்ரைஸ் இப்படி இப்படி பண்ணலாமா? அடுத்தது இப்படி. இது வந்து வீட்டிலே நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ ஷோல்டர் முடிச்சு கையை நம்ம ஸ்ட்ரைட்டாக நல்லா காதை ஒட்டி மேலே தூக்குங்க. காது ஒட்டி நல்லா ஸ்ட்ரைட்டாக மேலே தூக்குங்க. செய்யுங்க. அப்படியே மெதுவாக கொண்டு வந்து தோற்பட்டையில் கை வைங்க. திருப்பி 3 டைம்ஸ். திருப்பி இப்படியே கை கொண்டு வாங்க. அதையும் 3 டைம்ஸ். இப்போ கை பாகம் எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. அப்போ முதல்ல இருந்த கைக்கும் இப்போ இருக்கிற ஒரு ரிலீஃபுக்கும் 1 நிமிஷம் நம்ம அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது கழுத்து பகுதி. எல்லாத்துக்கும் நிறைய நெக் பெயின் தான் வருது. அங்கேயே பண்ணனால கழுத்துக்கு பண்ணலாம்,
கழுத்துக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணும்போது மூச்சை உள்ளுக்கு இழுத்துக்கிட்டே அப்படியே நேராக பின்னாடி கொண்டு போகணும். அதுக்கப்புறம் மூச்சை விட்டுக்கிட்டே திருப்பி பண்ணணும். ஒரு டெமோ காமிக்கிறேன். அவங்க காமிச்சிட்டு இருக்காங்க, இருந்தாலும் நான் இருந்து காமிக்கிறேன். ஆவாங்க வந்து நம்ம நெஞ்சில் மோதுற மாதிரி செய்யும் போது அந்த எக்ஸசைஸ் நல்லா இருக்கும். நீங்க எப்படி வெளியில போய் வரும்போதே விட்டுட்டு 3 times அந்த மாதிரி பண்ணியாச்சு. அடுத்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு மூச்சை உள்ளுக்கு இழுத்துக்கிட்டே லெஃப்ட் ஹேண்ட் சைடு இப்படியே வச்சு மேலே நம்ம கண் வந்து ஒரு சைடு கண்ணுக்கு எக்ஸசைஸ் கொடுப்பாங்க இல்லையா, இப்படி மேலே பாருங்க, ரைட்ல லெஃப்ட்ல அந்த மாதிரி இப்படி மேலே அப்படியே பண்ணிட்டு இப்படி மேலே பார்க்கும்போது நம்ம வந்து ஷோல்டர் கொஞ்சம் வீடியோ இருக்கிறீங்க அம்மா பேசுனது எல்லாத்தையும் எடுத்துருக்கேன் சார். இருக்குதான் முடியுமா திரும்ப உங்களுக்கு பார்த்துருக்கேன் சார், நிகழ்ச்சியில் என்ன பண்ணி சார் பார்த்து அதுதான் அப்ப கழுத்து கையை முடிஞ்சிருச்சு. அடுத்து முதுகுக்கு எப்படின்னா சும்மா அப்படியே இடது கையை வந்து உங்களுக்கு தொடையில வச்சுக்கோங்க. வலது கையை வந்து பின்பக்கம் சேருக்கு பின்னாடி கொண்டு போய் பிடிச்சிட்டு நம்ம வலது பக்க தோள்பட்டையை கழுத்து திருப்பி பார்க்கணும். ஒரு தடவை டெமோ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஏன்னா பழக்கம் இல்லாம எல்லாமே பழக்கம் தான். நமக்கு பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆகும். அதே மாதிரி இடது பக்கமும் அந்த மாதிரி செய்யக்கூடியது. அடுத்தது வந்து முதுகுக்கு முடிஞ்சிச்சு. இப்ப வயிற்றுக்கு வந்து எப்படின்னா நம்மளால எந்த அளவுக்கு குனிய முடியுமோ கையை நல்லா ஸ்ட்ரைட்டா மேல தூக்கிக்கங்க. அப்படியே பெண்டாகி கீழே போய் தொட முடிஞ்சா காலை தொடலாம், இல்லாட்டி தரையை தொடலாம். அப்படி முடியாதவர்கள் அந்த முட்டிக்கிட்ட கால் வச்சிருக்காங்க பாருங்க, முட்டிக்கிட்ட கை வச்சு நம்ம முகத்தை இதை கொண்டு வந்து அதை வைக்கும் போது அந்த வயிறு எல்லாமே நம்ம ஜீரணம். இப்படி நுனியில வச்சுக்கோங்க, கையை நுனியில வச்சுட்டு இப்படி வைக்கும் போது நம்மளுடைய இதாகும். ட்ரை பண்ண இப்படி ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கீழே குனியறப்ப நமக்கு ஈஸியா இருக்கும், ஃபிளெக்சிபிளா நமக்கு கிடைக்கும். அடுத்தது காலை வந்து நல்லா எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஸ்ட்ரைட்டா நல்லா அப்படியே நல்ல ஸ்ட்ரைட்டா நம்ம சேர் லெவலுக்கு உட்கார்ந்துருக்க லெவலுக்கு நம்மளால தூக்க முடியும். அப்படி தூக்கிட்டு அப்படியே இந்த விரல்களை மட்டும் மடக்கி நிமித்தணும், விரலை மட்டும் இப்படி மடக்கி நிமித்தணும். அப்புறம் விரலை மட்டும் அப்படியே சொல்லணும். அதுக்கப்புறம் திருப்பி எப்படி நார்மல் கொண்டு வரும். இதுதான் சிம்பிளான ஒரு எக்ஸசைஸ். அடுத்து மூச்சு பயிற்சி. என்னங்க சார் இருக்கு?
ஓகே சார், அனுப்பிவிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ மூச்சு பயிற்சி அவங்க சொன்னாங்க சூரிய நாடி சந்திர நாடின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சூரிய நாடிங்கிறது வந்து வலது மூக்கு, சந்திர நாடிங்கிறது இடது மூக்கு. சந்திர நாடி வந்து நைட்ல ரொம்ப ஒர்க் பண்ணும், மூச்சு நல்லா இழுத்து இது பண்றது, அந்த மூக்குல லேசா அடைப்பு தான் இப்போ நைட் தான் ரொம்ப தெரியும். சூரிய நாடி பகல்ல ஒர்க் பண்ணும். அப்ப ஃபர்ஸ்ட் சூரிய நாடிய பாடி வந்து கூல், ஹீட் பாடி தான் ஏற்கனவே வெயிலது இந்த இருக்கிறது, ஃபர்ஸ்ட் கூல் பண்ணணும். அப்ப சூரிய நாடி வலது பக்கம் எப்பவுமே கட்டவிரல் தான் யூஸ் பண்ணணும். வலது பக்கம் மூக்கை அடைச்சிக்கிட்டு இடது பக்கம் மூக்கால நல்லா மூச்சை உள்ளுக்கு எடுத்து அப்படியே இடது பக்கத்தை அடைச்சிட்டு வலது பக்கத்தால மூச்சை விடணும். அப்புறம் இடது பக்கத்தால மூச்சை உள்ளுக்கு இழுத்துட்டு வலது பக்கத்தால அடைச்சிட்டு மூச்சை வெளியே விடணும். இது வந்து ஒரு சர்க்கிள். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு 9 டைம்ஸ் செய்யலாம். அது செய்யும்போது அந்த பிரீத்திங் வந்து நமக்கு ரெகுலரைஸ் ஆகும். அந்த எப்படின்னா எக்ஸ்பர்ட் ஆக நம்மளால மூச்சு எடுக்க முடியல, ஒரு வேகமாக நடந்தோம்னா மூச்சு வாங்குறது, அது எல்லாமே ரெடியூஸ் ஆகி நம்மளுடைய மூச்சு ஒரு இதாக இருக்கும். இதுதான் பேசிக் எக்ஸசைஸ். அதாவது யோகா வேணும், யோகா செய்யணும், உடம்புக்கு வேணும் அப்படின்னா இந்த வயசுக்கு அப்புறம் நம்மளால போய் செய்ய முடியாது, கீழே படுத்து எடுத்து அதெல்லாம் செய்ய முடியாது. பட் இந்த மாதிரி சிம்பிளா யோகா செஞ்சுக்கலாம். பட் ஹார்ட்ஃபுல்னஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு எப்படி விருந்து மருந்து 3 நாள் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இது ஒரு 3 விதமான பயிற்சி. தியானம், சுத்திகரிப்பு, பிரார்த்தனை அப்படிங்கிறது இதுதான். இதயம் அப்படின்னு நம்ம எதுவுமே இந்த இதுல ஹார்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ்ல எதை பேஸ் பண்ணி எடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா நீங்க நிறைய ஒரு யோகா பயிற்சிகள்லாம் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. பட் இந்த இதை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த சொல்லுவாங்க. பட் இந்த ஹார்ட்ஃபுல்னஸ்ல பண்ணும்போது இதயம் தான் எடுத்துருக்கக்கூடிய உறுப்பு. ஏன்னா அது நமக்கு மிக மிக முக்கியம், உயிர் வாழ்வு. அதை அதாவது மரத்துக்கு செடியை தண்ணி ஊற்றணும்னா மேல போய் ஊற்ற வேர் ஊற்றினாவே அந்த ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அந்த மாதிரி நமக்கு உள்ள வேர் வந்து இதயம் தான். அந்த இதயத்துக்கு நம்ம என்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டோம்னா நம்ம பாடி ஃபுல்லாவே, ஏன்னா இதயம் வந்து அப்படியே ஒரு உறுப்பா நமக்கு இருக்கல, அதுக்குள்ள ஒரு மனசு, அன்பு, எல்லா குணங்களும் அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. இதயம் அப்படின்னாவே மனம், மனத்தை சார்ந்த நமக்கு இதயம் வந்து நம்ம உள்ளுக்கு கைட் பண்ணிட்டே இருக்கணும், நம்ம அதை உணர்ந்தது. பட் அதை நம்ம அது வந்து நம்மளுடைய உறுப்புன்னு நினைச்சிருக்கோம். ஏதாவது ஒரு மிஸ்டேக் அவங்க சொன்னாங்கல்ல, ஒரு அடைப்பு வரப்பதான் இதயத்தில் கவனிக்கணும். பட் இதை வந்து நமக்கு மனசு, எண்ணம், நம்ம செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நமக்கு முன்னாடி ஒரு எண்ணம் தான் தோன்றும். அந்த மனிதனுடைய எண்ணத்துக்கு இருக்கக்கூடிய பவர் வந்து சொல்ல முடியாத அளவு. அப்ப பாசிட்டிவ் எண்ணம் நமக்குள்ள எங்களுக்கு கொடுக்குது இதயம் தான். அதே போது இது சரியான தவறான யோசிச்சு நெகட்டிவ் போய் திணிக்கும். அப்ப அந்த இதயத்தை நம்ம சரி பண்ணும்போது நம்மளுடைய உடம்புல உள்ள பாட்டு எல்லாமே சரியாகும் அப்படிங்கிறது தான். அதை வந்து நம்ம இப்போ ப்ராக்டிஸாக பண்ணுவோம். அப்போ ஃபர்ஸ்ட்ல ஒரு தியானம்னு சொன்னேன். நம்ம எப்படி வேணாலும் பேசி கண்ணை திறந்து யார் யாரும் பார்த்து யார் வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது ஓரளவுக்கு நம்மளால முடியும். ஆனால் கண்ணை மூடி அசையாமி எதை பற்றியும் யோசிக்காம நம்மளை பற்றியே நம்ம யோசிக்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ். அதுதான் ஓய்வு நிலை பயிற்சி அப்படின்னு நம்ம கொடுக்குறது. இந்த ஓய்வு நிலை பயிற்சி அப்படிங்கும்போது ஒரு இடத்து எப்படி பஞ்சபூதங்கள்ல உள்ள பூமிங்கிற ஒரு இடத்து தாயில இருந்து ஒரு ஹீலிங் எனர்ஜியை நம்ம உடம்புக்குள்ள கொண்டுட்டு போகிறோம். அதை கொண்டு போய் அந்த ஹீலிங் எனர்ஜி நமக்குள்ள என்னன்னா ஒவ்வொரு பாட்டையும் நான் சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அந்த பாட்டை நீங்க கவனிச்சுட்டு வரும்போது அந்த ஹீலிங் எனர்ஜி நமக்குள்ள போய் ஒரு மாற்றம் உணர்ந்தாலும் சரி உணர்ந்தாலும் சரி அப்படியே கொண்டுட்டு வந்து இதயத்துல நிறுத்தி, இதயத்துல இருக்கக்கூடிய அன்பு ஏற்கனவே நமக்குள்ள கடவுள் படைத்திருக்கார், அவரும் நமக்குள்ளதான் இருக்கார்.
துணிவிலும் இருக்கக்கூடிய கடவுள் நம்ம இதயத்தில் இருக்க மாட்டாரா? கண்டிப்பா இருப்பார். நம்ம என்ன பண்ணிருக்கோம், அவர் நீ அழகா படுத்து மென்மையா தூங்குப்பா, இந்த உலகத்துல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் உள்ளுக்கு வச்சுட்டு நம்ம நான் அப்படிங்கிறத எல்லாம் நான் தான் பண்ணேன், என்னுடைய இதில் செய்யணும் அப்படின்னு கொண்டு வரும். பட் இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாம் அவர் நான் இந்த இடத்துல ஒரு கருவி, அவ்வளோதான். நமக்கு தெரிஞ்சு இப்போ மனித பிறவியாக பிறந்துட்டோம். ஒரு ஜன்மம் என்னங்கிறது தெரியாது, அடுத்தது என்னங்கிறது தெரியாது. பட் கிடைச்சப்ப நிகழ்காலத்தை எப்படி சந்தோஷமாக யூஸ் பண்ணணும், எந்த இல்லை நல்ல விஷயங்களை நம்ம கற்று நமக்கு கடவுள் ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்மளை படைச்சிருக்காரு. அந்த காரணம் கடவுளுக்கு ஒரு நன்றியோடு நம்ம செயல்பட்டு அவர் என்ன நினைக்கிறோன்னு நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவோம். இதை ஆக்ஷனில் இறங்கிடுவோம். எல்லாரும் கொஞ்சம் நம்ம காலனியை கலப்பிட்டோம்னா அந்த ஃபீலிங் உணர்றது ரொம்ப நல்லா அதுதான். இப்போ இந்த சகோதரி நம்ம பாட்டிலேருந்து ஒன்றா சொல்லிட்டு வருவாங்க. அதை நீங்கள் கண்ணை மூடி உணரும் போது நம்ம ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா இது ஒரு டீப் கண்டிஷன் இருக்கும். அப்போது அந்த ஃபோன் ஒளி அதாவது வெளியில் வந்துடும். ஸோ அதனால தலைவலி கூட வந்துடும். ஸோ அதை சைலண்டில் போட்டுக்கலாம். ஸோ 25 நிமிஷங்கள் நம்ம எவ்வளோ சௌகரியமாக உட்காந்துக்க முடியுமோ அவ்வளோ சௌகரியமாக உட்காந்துக்கோங்க. நல்லா சாஞ்சு உட்காந்துக்கோங்க. கண்களை மூடுங்கன்னு சொல்லுவோம். கண்களை மூடுங்க. தண்ணின்னு சொல்கிற வரைக்கும் கண்ணை மூடி நான் சொல்கிற பார்ட்ஸ்மையும் என்னோட கவனம் இருக்கும். ஸோ சில சமயம் கேட்கும், சில சமயம் நம்ம போக 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 நம்ம உள்ளார்ந்து போகும்போது என்னோட வார்த்தைகள் உங்களுக்கு கேட்கும்போது, ஆனால் அது என்ன ஒரு கண்டிஷன் கொடுக்குமோ, ஃபீலிங் கொடுக்குமோ அதை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். சரிங்களா? ரிலாக்ஸாக உட்காந்துக்கணும். கண்களை இதமாக மென்மையாக முடிக்கணும். இறுக்கம் இல்லாமல் இதமாக மென்மையாக முடிக்கணும். நம்மளுடைய கவனத்தை கால் விரல்களுக்கு கொண்டு வரலாம். கால் விரல்களை லேசாக அசைச்சு ரிலாக்ஸ்டாக வெயிட் பண்ணலாம். பூமியிலிருந்து ஒரு குணப்படுத்தும் ஆற்றலானது நம்முடைய கால் விரல்கள் வழியாக உடலின் ஒவ்வொரு அணுகளையும் பரவுவதை உணரணும். இந்த குணப்படுத்தும் மாற்றங்களானது மேலே நகர்ந்து நம்முடைய பாதங்கள், கணுக்கால்கள் எல்லாம் ரிலாக்ஸ்டாக பிடிச்சிருந்ததை உணரலாம். நம்முடைய கவனத்தை கீழ்கால்களுக்கு கொண்டு வரலாம்.
மசாஜ் பண்ணிக்கிறீங்க. ரிலாக்ஸாக இருக்க. என்னுடைய கவனத்தை இரண்டு பக்கம் முழங்கால்களுக்கு கொண்டு வரலாம். இரண்டு பக்கம் முழங்கால்கள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறத ஃபீல் பண்ணலாம். உங்களுடைய கவனத்திற்கு தொடைகளுக்கு கொண்டு வரலாம். குணப்படுத்தி மாற்ற மேலே இரண்டு பக்க தொடைகள் முழுவதும் பாய்ந்து ரிலாக்ஸ்டாக இருக்க செய்யறது நன்றாக உணரலாம். இடுப்பு பகுதி முழுவதும் ஆழமாக ரிலாக்ஸ்டாக இருக்கலாம். முதுகு பகுதிக்கு கொண்டு வரலாம். முதுகு பகுதி முழுவதும் மேலிருந்து கீழே ஓய்வா கலாரமா நம்முடைய கவனத்திற்கும் வயிற்று பகுதிக்கு கொண்டு வரலாம். நம்முடைய வயிற்று பகுதிகள் அதன் உள் உறுப்புகள் ரிலாக்ஸ்டாக இருக்கிறத ஃபீல் பண்ணலாம்.
நன்மைகள் நன்மைகள் நன்மை வரைக்கும் மூணு செய்யும் ரிலாக்ஸ்டாக இருக்கிற கேட்கணும். இரண்டு கைகள் ரிலாக்ஸ்டாக முடிவான முகத்திலுள்ள ஆடைகள் உதடுகள் கன்னங்கள் காதுகள் மூக்கு கண்கள் புருவங்கள் நெற்றி உச்சந்தலை பின்தலையில் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது. உங்களுடைய உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு திசையும் ரிலாக்ஸ்டாக இருக்கிறது. நம்முடைய சிறுமூளை பெருமூளையில் ஓய்வு நிலையில் இருக்கு. மனதை இப்போ அமைதியா இருக்கு. எந்த சச்சலமும் இல்லை. எந்த எண்ண போராட்டமும் இல்லை. இப்போ நம்ம கவனத்தை இதயத்திற்கு கொள்ளலாம். இதயத்தில் ஏற்கனவே தண்ணி இருக்கும். அந்த தெய்வீக ஒளியின் மூல ஆதாரம் நம்முடைய கவனத்தை உள்புறமாக இருக்கிறது. உங்களுடைய இதயம் முழுவதும்